என்னோட நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. எனக்கு கெட்ட பழக்கம் இருந்தது. அதிலிருந்து மீண்டு வந்து கம்பேக் கொடுத்திருக்கேன்னு சொன்ன ஒரு கலைஞர் இன்னைக்கு திடீர்னு மறைஞ்சிருக்காரு. ரசிகர்கள், குடும்பத்தினர் மற்றும் திரையுலகமே திரண்டு ரோபோ சங்கருக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்திட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அவர் பேசிய பல விஷயங்களையும் சமூக வலைத்தளங்கள்ல பகிர்ந்து நெட்டிசன்கள் அவருடைய இருப்பை தக்க வச்சுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஊடகங்கள், யூடியூப் சேனல்கள் பலவற்றுக்கும் ரோபோ சங்கர் அளித்த நேர்காணல்கள் வாயிலா அவர் என்ன முக்கியமான விஷயங்களை எல்லாம் பேசினாரு அப்படிங்கிறத திரும்பி பார்க்கலாம். அதுல தன்னை பற்றிய கேள்விகளுக்கு பதிலளிச்சு பேசியிருந்த ரோபோ சங்கர், என்னோட நிலைமை யாருக்கும் வரக்கூடாது அப்படிங்கறத தான் முதல்ல தெரிவிக்கிறாரு. உலகத்துல இருக்கிற எல்லா மதுபானங்களையும் மிக குறுகிய வயதிலேயே பார்த்தது அப்படின்னா நான் ஒருத்தந்தான். 60 ரூபாயில தொடங்கி 60,000 ரூபாய் வரைக்கும் இருக்கக்கூடிய மதுபானங்களை சுவைச்சிருக்கிறேன். ஒரு 3 மாதங்களுக்கு வெளிநாட்டுல இருந்தப்போ தொடர்ந்து காலையில எழுந்த உடனே குடிக்க ஆரம்பிப்பேன். அதனால இரத்த வாந்தி எடுத்து மோசமான நிலைமைக்கு போனேன் அப்படிங்கிற விஷயங்களை பகிர்ந்திருந்தாரு. ஆனா அதுல இருந்து மீண்டு வந்து கம்பேக் கொடுத்திருக்கேன்னு கடந்த 1 வருடங்களுக்கு முன்பு பேசியிருக்காரு. இல்ல தன்னுடைய நண்பர் தனுஷ் குறித்து ரொம்பவும் கவனிக்கத்தக்க உருக்கமான ஒரு செய்திய ரோபோ சங்கர் பகிர்ந்திருந்தாரு. கொரோனா ஊரடங்கு போட்டப்போ என்னோட குடும்பம் கடுமையான நிதி நெருக்கடியில சிக்குச்சு. வேற வழி இல்லாததால நடிகர் தனுஷை தொடர்பு கொண்டேன். அப்போ அவர் ஒரு அவசர பயணமா விமான நிலையத்துக்கு போயிட்டு இருந்தாரு. என்னுடைய நிலைமையை தெரிஞ்சுக்கிட்ட உடனேயே உடனடியா எனக்கு தேவையான பணத்தை அனுப்பி வைக்கிறதா உறுதியளிச்சாரு. 10 நிமிஷத்துல என்னோட வங்கி கணக்குக்கு பணமும் வந்து விழுந்துச்சு. தனுஷ் மட்டும் இல்லைனா என் குடும்பம் அன்னைக்கு என்ன ஆகியிருக்கும்னே தெரியாது அப்படின்னு பேசியிருந்தாரு. ரோபோ சங்கர்னாலே அவரோட குடும்பம் தான் பலருக்கும் ஞாபகத்துல வரும். அப்படிப்பட்ட குடும்பத்தை பத்தி அவர் பேசின விஷயங்களை பார்த்தோம்னா, நான் கஷ்டப்பட்டப்போ என் மனைவி மட்டும்தான் என் பக்கத்துல இருந்தாங்க. அவங்க கொடுத்த தைரியமும் ஆதரவும் தான் என்னை வாழ வச்சுச்சு. என்னோட மகளோட திறமைக்கும் கடின உழைப்புக்கும் கிடைச்ச அங்கீகாரம் தான் பிகில் திரைப்படம். இந்திரஜாவோட எதிர்காலத்துக்காகத்தான் உழைக்கிறேன். என்னோட தவறுகள்ல இருந்து பாடம் கத்துக்கிட்டு ஒரு நல்ல தந்தையா இருக்கணும்னு சொல்லி இருக்காரு. திரைத்துறையை பத்தி பேசின சங்கர், எனக்கு பிறகு கமல்ஹாசனோட மிகப்பெரிய ரசிகர்னு யாரும் இல்ல, இளையராஜாவோட டை ஹார்ட் ஃபேன் நானு அப்படின்னு பல விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. உடல் நலம் பாதிக்கப்பட்ட போது சில தகவல்களையும் கூடுதலா பகிர்ந்தாரு. ஒரு நடிகர் தொடர்ந்து படங்கள்ல நடிக்காதப்போ அவரை மறந்துடுறது சினிமா துறையோட இயல்பு. ஒரு சிலரை தவிர மற்ற அனைவருமே என்ன கைவிட்டுட்டாங்க அப்படின்னு தன்னோட வருத்தத்தை பதிவு செஞ்சிருக்கிறாரு. என் மகள் இந்திரஜாவுக்காகவும் என் மனைவிக்காகவும் நான் வாழணும் அப்படின்னு அவர் பேசினதுதான் இன்னைக்கு பலருக்கும் கண்ணீரை வரவழைக்குது. நான் மீண்டும் பழைய ரோபோ சங்கரா திரும்பி வருவேன். நகைச்சுவை நடிகனா மக்களை மீண்டும் சிரிக்க வைப்பேன் அப்படின்னு ரோபோ சங்கர் பேசியிருந்த நிலையில அவர் திடீர்னு இறந்து போனதை ரசிகர்கள் ஏத்துக்க முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.